ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி பிரைட்னஸ் ஸ்கின் எப்படி ரெடி பண்ணலாம், என்ன மாதிரி ரெமெடி யூஸ் பண்ணாக்கா எந்த அளவுக்கு நம்ம பிரைட்னஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஏற்கனவே ஆல்ரெடி உங்களுக்கு எத்தனையோ வீடியோஸ் வந்து பிரைட்னஸ்க்கு போட்டிருக்கிற. இருந்தாலும் இது ஒரு வித்தியாசமான ஃபேஸ் பேக்கு தான். நல்ல ஒரு பிரைட்னஸ் பண்ணி கொடுக்குது நம்ம ஸ்கின்னு. நீங்கள் ஒரு வாரம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா காலையிலையும் சாயங்காலமும் 2 டைம் ஒரு நாளைக்கு ஒரு 1 வீக் இல்லை 2 வீக்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த அளவுக்கு உங்கள் முகம் பிரைட்னஸ் காட்டும். நல்ல ஒரு சூப்பரான பளபளன்னு இருக்கும் முகம். அதுக்கு என்னென்ன ரெமெடி தேவை, எப்படி செய்யணும், எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு வந்து 10 ரூபாது பால் பவுட்ரு, அதாவது மில்க் பவுட்ரு 10 ரூபாது ஒரு பேக்கெட்டு இருக்குது. இல்லை உங்கள் வீட்டுங்களில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட குழந்தைங்களுக்கு யாருக்குன்னா இந்த மாதிரி பவுட்ரு இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம், மில்க் பவுட்ரு. அடுத்து வந்து தேவையான அளவுக்கு கடல மாவு, ஏன்னா உங்கள் ஸ்கின் நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கணும், பளபளன்னு இருக்குன்னா கடல மாவு. அடுத்து வந்து கிறிஸ்லின், இதில் வந்துட்டு லைமு. இப்போ இது லைம் கலராக இருக்குது பாருங்க. இதில் வந்துட்டு கிறிஸ்லினில் லைமு மிக்ஸ் ஆகிருக்கிறது கிறிஸ்லின்னு. அடுத்து வந்து நம்ம இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு பன்னீர் ரோஸ் வாட்ரு, நல்லா சூப்பராக ஸ்மெல்லும் நல்லா இருக்கும். இதெல்லாம் சேர்த்து இந்த ரெமடிஸ் எல்லாம் சேர்த்து ஒரு ஃபேஸ் பேக்கு நம்ம செஞ்சு போட்டோம்னா நீங்கள் காலையிலையோ சாயங்காலமோ 2 டைம் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக ஒரு வாரம் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும். அதே மாதிரி தொடர்ந்து 2 வாரம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டிஃப்ரெண்ட் பார்க்குவீங்க. இது யூஸ் பண்ணினே இருக்கும்போது நீங்கள் வேறு ஏதாவது யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். நம்ம இதை யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம வேறு ஏதாவது யூஸ் பண்ணோம்னா அதுக்கு எந்த ரிசல்ட்டே கிடைக்காது. அதனால் இந்த மாதிரி இந்த ஃபேஸ் பேக்கு யூஸ் பண்ணிங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணி பாருங்க. இப்போ அது எப்படி மிக்சிங் பண்ணணும், எவ்வளோ எடுத்துக்கணும்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து கடல மாவு 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். ஏன்னா இது 2 டைம் யூஸ் பண்ணுறதுனால ஃபுல் இந்த கழுத்தெல்லாம் முகெல்லாம் ஃபுல் போடலாம். இன்னொன்று, இது போட்டுட்டு பேசக்கூடாது. பேசும்போது இந்த கடல மாவு இன்னும் டைட்டிங் பண்ணி கொடுக்கும் ஸ்கின்னு. இங்கே எல்லாம் சுருக்கம் ஆகிடும். அதனால் பேசாதீங்க. பேக் ரெடி பண்ண அப்புறமா இதில் வந்து பால் பவுட்ரு தேவையான அளவுக்கு. இப்போ கடல மாவு எவ்வளோ எடுத்தோமோ அதே மாதிரி பால் பவுட்ரு 1 டீஸ்பூன் அளவுக்கு. பால் பவுட்ரு 1 டீஸ்பூன் அளவுக்கு. அடுத்து இதில் கிறிஸ்லின் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதிகமாக வேண்டாம், ஏன்னா ரோஸ் வாட்டர் சேர்க்குறோம். அதனால கிறிஸ்லின் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கினா போதும். இந்த மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. ஏன்னா இந்த பொருளெல்லாம் சேர்த்து நம்ம ஸ்கின் வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் பளபளன்னு இருக்கும். கண்டிப்பாக இதை நான் சொன்ன மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பார்க்கலாம். இப்போ இந்த கடல மாவு 1 டீஸ்பூனு, அடுத்து வந்து பால் பவுட்ரு 1 டீஸ்பூன் அளவுக்கு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கிறிஸ்லின். இப்போ இது 3 பொருளை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இந்த மாதிரி இருக்கும். இப்போது இதில் தேவையான அளவுக்கு பன்னீர் ரோஸ் வாட்டர், நல்லா ஸ்மெல்லாக இருக்கும், நல்ல ஒரு ரிசல்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணாக்கா இது தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஊற்றி ஒரு பேக் ஸ்ட்ரெச்சருக்கு வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அதிகமாக ஊற்றிக்கணும்னா அது நல்லா இருக்காது. இந்த மாதிரி எந்த அளவுக்கு மிக்சிங் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக ஃபேஸ் பேக்கு ரெடியாகவும் நம்ம ஸ்கின்னுக்கும் நல்ல ஒரு ரிசல்ட்டே கிடைக்கும்.
ஏன்னா இது வந்து நீங்கள் ஒரு லிக்விடு மாதிரி தான், அதாவது லோஷன் யூஸ் பண்ணுற மாதிரி தான். ஃபுல்லாக அங்கங்கே க்ரீம் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறோம் நைட்டில் தூங்கும்போது ஒரு லோஷனோ ஏதாவது அந்த மாதிரி இது ஃபுல்லாக நம்ம முகத்துக்கு அப்ளை பண்ணிவிட்டு தூங்கும். ஏன்னா ஒரு டீஸ்பூன் எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. அதான் சொல்ல, இப்போ நம்ம நைட்டில் தூங்கும்போது நீங்கள் கை கால் உடம்பெல்லாம் முகம்லாம் லோஷன் அப்ளை பண்ணுவீங்களே, அந்த லோஷன் பதிலாக இந்த மாதிரி, ஆனால் லோஷன் மாதிரியே இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருக்கும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இது 2 டைம், காலையிலையும் நைட்டும். அந்த பன்னீர் ரோஸ் வாட்டர் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அதுவே ஒரு சூப்பரான ஸ்மெல்லு வரும். கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போது இது வந்து ஒரு 5 நிமிஷம் விட்டுடணும். விட்டுட்ட பிறகு, ஏன்னா கிறிஸ்லின் போட்டுருக்குறோம், அது வந்துட்டு சுகர் இது மாதிரி, அந்த கிறிஸ்லின்னு இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நேரம் விட்டோம்னா கொஞ்சம் டைட் பண்ணி கொடுக்கும். ஏன்னா இதில் கடல மாவு சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா, கொஞ்சம் டைட் பண்ணி கொடுக்கும். அப்புறமா நம்ம ஒரு 5 நிமிஷம் கழித்து திரும்பி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் நெக்கு எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு மினிமம் ஒரு 15 மினிட்ஸ் விட்டுட்டு உங்கள் முகத்தை நார்மல் டிஷ்யூ பேப்பர்லையோ இல்லை ஒரு துணியை வந்து காட்டன்னு நல்லா சாஃப்டாக இருக்கிறத தண்ணியில் கொஞ்சம் டிப் பண்ணிக்கோங்க. உங்கள் முகத்தை அந்த பேக்கை நீங்கள் போட்டுக்கிறது அப்படியே நீங்கள் துடைச்சி எடுக்கலாம். இந்த மாதிரி 2 டைம் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பார்க்கலாம். ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கிடைக்கிது. ஏன்னா பால் பவுடர் சேர்த்துருக்குறோம், நல்லா பிரைட்னஸ் பண்ணி கொடுக்கும். கடல மாவு சேர்த்துருக்குறோம், நல்லா ஸ்கின் பிரைட் பண்ணி கொடுக்கும். அப்புறமா கிறிஸ்லின் சேர்த்துருக்குறோம், அதில் கொஞ்சம் கிறிஸ்லினில் எலுமிச்சப்பழம் சேர்த்து தான் அந்த கிறிஸ்லின்னு அதுவும் சேர்த்துருக்குறோம். இந்த மாதிரி எல்லா பொருளும் நல்ல முக்கியமான பொருள் சேர்க்கும் போது நம்ம ஸ்கின் வந்து கண்டிப்பாக நல்லா ஒரு சூப்பரான ரிசல்ட்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டியிருந்துக்கும் இப்போத்துக்கும் எந்த அளவுக்கு ஒரு டைட் இருக்குதுன்னு சொல்லிட்டுன்னு கெட்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டுக்கும் இப்போத்துக்கும் நீங்களே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் எடுத்து உங்களுக்கு காட்டும் போது பாருங்க, இப்போ எடுத்துகிட்டேன். மறுபடியும் கொஞ்சம் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டுக்கும் இப்போத்துக்கும் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் அப்படி, ஏன்னா கடல மாவு போட்டதுனால கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பால் பவுடர் எடுத்தாலும் 1 டீஸ்பூனுக்கு கடல மாவு சரி சமமாக இருக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டு ஒரு 15 நிமிஷம் மினிமம் விட்டுட்டு பாருங்களேன். கண்டிப்பாக 2 டைம் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுங்க, சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரைட்னஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் இதோட இன்னும் பெட்டரான டிப்ஸ் உங்களுக்கு பிரைட்னஸ் பண்ணி கொடுக்குறது நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக இது யூஸ் பண்ணுறீங்கன்னா வேறு எந்த கெமிக்கலும் சரி எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க, அப்போ தான் ரிசல்ட் கிடைக்கும். இதுவும் போட்டு அதுவும் நீங்கள் கெமிக்கலும் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எந்த ரிசல்ட்டும் கிடைக்காது. இது ட்ரை பண்ணி பாருங்க, பார்த்துட்டு நீங்களே எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க. கண்டிப்பாக அந்தளவுக்கு ஒரு பிரைட்னஸ் பண்ணி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணாமல் இருக்காதீங்க. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாகும். பாய்.